பூத் கமிட்டி மாநாட்டில் தவிக தலைவர் விஜயின் பேச்சு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் பெரிய அளவில் விமர்சனங்களை முன்வைக்கவில்லை. மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு, தமிழ்நாட்டை சுரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியல். நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான். நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. இப்படி தனக்கு கிடைத்த வாய்ப்புகளில் எல்லாம் அரசியல் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்தவர்தான் தவிக தலைவர் விஜய். அந்த வரிசையில் கோயம்புத்தூரில் 2 நாட்கள் நடைபெற்ற கட்சியின் மேற்கு மண்டல பூத் கமிட்டி மாநாட்டில் விஜய் என்ன பேசுவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று முன்தினம் 4 நிமிடங்கள் மட்டுமே பேசிய விஜய் நேற்றும் குறைந்த நேரமே பேசினார். அதிலும் பெரிய அளவில் அரசியல் ஏதும் பேசாமல் தங்களது ஆட்சி எப்படி இருக்கும் என்றே கூறினார். நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் ஒரு சுத்தமான, ஒரு கிளீனான ஒரு கவர்மெண்டா இருக்கும். நம்மளுடைய கவர்மெண்ட்ல கரப்ஷன் இருக்காது, கல்பிரிட்ஸ் இருக்க மாட்டாங்க. அதனால எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாம தைரியமா நம்மளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மக்களை போய் அப்ரோச் பண்ணுங்க. நீங்க மக்களை அப்ரோச் பண்ணும்போது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு, மக்களை நேசி, மக்களுக்காக சேவை செய். விஜயை காண அவரது பேச்சை கேட்க 2 நாட்களாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காத்திருந்த நிலையில் விஜய் பெரிய அளவில் பேசாதது ஏமாற்றமே. ஒரு அம்பேத்கரையோ காமராஜரையோ பெரியாரையோ வழிகாட்டியை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அல்லது திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் 2 கண்களாக வைத்திருக்கிறீர்கள். ஸோ அந்த கொள்கைக்கும் உங்கள் நடைமுறை அரசியலுக்குமான அந்த தொடர்பு அல்லது அது சந்திக்கிற மையப்புள்ளி என்னன்னு இதுவரை நீங்கள் விளக்கவே இல்லை. இந்த வாக்காளர்களை அணுகும்போது உங்களுடைய செயல் திட்டங்கள், அதே சமயம் நீங்கள் எவ்வளவு தூரம் உங்கள் தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதையும் சேர்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கான தயாரிப்புகளை நீங்கள் இனிமேல் தான் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது என்பது என்னுடைய கருத்து. முன்னதாக கோயம்புத்தூர் குறும்பபாளையத்தில் தவிக மாநாடு நடைபெற்ற கல்லூரி அருகே பிரதான சாலையில் பவுன்சர்கள் தடுப்பு வேலி அமைத்ததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். அதே நேரத்தில் தடுப்புகள் சுவர்கள் மட்டுமின்றி மரம் மீதும் ஏறி குதித்து அரங்கிற்குள் தொண்டர்கள் நுழைந்ததால் பவுன்சர்கள் செய்வதறியாது திகைத்து போயினர். அரங்கிற்கு வேனில் வந்து கொண்டிருந்த போது விஜய் மீது தொண்டர் ஒருவர் தொப்பியை தூக்கி வீசினார். உடனடியாக சுதாரித்து விஜய் நகர்ந்ததால் தொப்பி கீழே விழுந்தது.